ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைபர் தமிழச்சி. ஸோ இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தோம்னா, ஒரு ரேண்டம் விளாக் மாதிரி தான் வரும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு லஞ்சு செய்கிறதுக்கு பாசுமதி அரிசியில் ஒரு 20 நிமிஷம் 1.5 கப் அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன். பிரியாணி செய்கிறதுக்கு காளானும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அது தாளிப்புக்கு பட்டை, லவங்கம். இது பாக்கெட்டாக நான் வாங்கிடுவோம், 10 ரூபா பாக்கெட்டு. ஒரு பிரியாணிக்கு ஒரு பாக்கெட் அப்படியே நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் ஒரு ஆயில் நெய்யெலாம் கொடுத்து அதில் நல்லா சோறாக காய்கள்லாம் வதக்கிட்டு, இப்போ அதுக்கப்புறம் ஃபைனலாக தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிரும் ஆட் பண்ணி நான் வதக்கணும். ஏன்னா இவ்வளோ தான் இந்த பிரியாணிக்கு நான் காளான் பிரியாணி இப்போ ஃபஸ்ட் டைம் செஞ்சிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் பயந்துட்டே தான் செய்கிறேன், வருமா நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் இப்போ தயிர் ஆட் பண்ணுவோம் பாருங்கள். தயிர் ஆல்ரெடி இது நம்ம வீட்லேயே ரெடி பண்ண தயிர். இப்போ தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த தயிர் எண்ணெயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ட்ரை ஆக்கி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி அதுவும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம்லாம் இருக்குது பாருங்கள். அந்த மசாலா ஐட்டமும் இதிலே போட்டு நம்ம வதக்கிக்கணும். மசாலாவெல்லாம் நம்ம தண்ணியில் போயிட்டு டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. நான் என்னோடய ஸ்டைலுக்கு நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ மசாலாவெலாம் நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற காளானையும் இப்போ நான் எடுத்து நல்லா வதக்கிட்டு, இப்போ நான் 1.5 காப்படி அரிசி எடுத்திருந்தேன். அந்த 1.5 காப்படி அரிசிக்கு 2.25 காப்படி நான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா காப்படி தண்ணி குறைச்சிக்கிட்டேன். இது பாசுமதி அரிசிங்கிறதுனால உடையக்கூடாது, அரிசியும் உடையக்கூடாது, சாப்பாடு குழன்னு போகவும் கூடாது. அதனால் நம்ம தம் போட்டு தான் நம்ம அந்த பக்குவத்தை கொண்டு வரணும். அதனால் தண்ணி நான் கம்மியாகவே பண்ணிக்கிட்டேன். கா கிளாஸ் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதில் சால்ட் இருக்கா, காரத்துக்கு காரம் இருக்கா, ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இது பிரியாணி ஃபைனலாக சாப்பாட்டில் போட்டு எதையுமே கிளறி எடுக்க முடியாது. குழம்பாக இருந்தாலும் சால்ட் இல்லையா பக்குவமாக போட்டு அப்போ நம்ம கிண்டி சாப்பிட்டுக்கலாம். பிரியாணிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் முன்கூட்டியே பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றிக்கிட்டோம் புளிப்புத்தன்மை கொடுக்கறதுக்காக. இப்போது மூடி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள் எந்த அளவு கொதித்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வாயில் ஊற்றி பார்த்துட்டேன். பக்குவம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் காளான் பிரியாணி. எப்படி செய்யணும்னு, எப்படி வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ பாருங்கள், பாசுமதி அரிசியில் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அதுக்கப்புறம் தயிர் பச்சடிக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஆனியனும் கொத்தமல்லி தழை 2 தான் நான் ஆட் பண்ணுவேன். இப்போ தம் போட போகிறேன். ஆல்ரெடி தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு. ஒரு வாழை இலையை அறுத்துட்டு அந்த பிரியாணி மேலே கவுத்து வச்சு மூடி ஒரு பிளேட் வச்சு கீழே தோசைக்கல் வச்சு அது மேலே வச்சுருக்கேன் பிரியாணி பாத்திரத்தை மூடிட்டு. அதுக்கு மேலே நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அந்த பிரியாணியோடைய காற்றுலாம் வெளியில் போகக்கூடாது, உள்ளாரியே அந்த ஆவி இருக்கணும். அப்போ தான் அது புழுங்கி நல்லா வேகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்லிம்மில் போட்டு நம்ம இப்போ அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பக்கம் பால் காய்ச்சிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பசங்க அதுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு லஞ்ச் எடுத்து வைக்கிறதுக்கு பாக்ஸு, தயிர் பச்சடி ரெடி பண்ண பார்த்திங்களா, அதையும் கொண்டாந்து வச்சுட்டேன். அந்த பக்கம் அவங்க சாப்பிட்றதுக்கு பிளேட்டும் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் டைம் பார்த்திங்கன்னா 7:45 ஆகிடுச்சு. 8:30 மணிக்கெலாம் வேணும் வந்துடும். நம்ம அதுக்குள்ளார எல்லாமே குயிக்காக வேலை நடந்தாகணும். ஸோ தம்பி எப்பயுமே காஃபி குடிச்சிட்டு தான் போவான். அதனால் அவனுக்கு ஒரு பக்கம் சாப்பிட்டதுக்கப்புறம் காஃபி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ தம் போட்டு முடிச்சிட்டேன். ஒரு 15 நிமிஷம் இருக்கும், முடிச்சிட்டேன். இப்போ எடுக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க. ஸோ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நானே நினச்சி பார்க்கல, பரவாயில்ல எங்கே கொலன்னு போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. இப்போ பசங்களுக்கு லஞ்ச் எடுத்து வைக்கணும். லஞ்ச் எடுத்து வைக்கிறதுக்கு பிரியாணி பாத்திரத்தையும் ஆனியன் ரைத்தாவையும் தூக்கிட்டு வெளியில் வச்சு அவங்க பாக்ஸுக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ பாக்ஸ் எடுத்து வச்சதும் பாப்பா என்ன சொல்கிறா, வீடியோ பாருங்கள். வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ன லஞ்ச்? லஞ்ச் காளான் பிரியாணி, தயிர் பச்சடி. சரி, ஓகே, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. இப்போ பைப்லைன் மூடினதுக்கப்புறம் தான் அவங்க வேலை அவங்க லைட்டாக கேப் இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒதுக்க மாட்டாங்க. போங்க அப்படி அவங்க அப்படியே போங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க அங்கே போகல. அந்த அப்புறம் அங்கே நிற்கிறாங்க பாருங்க. சரி, இப்போ நான் போகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டாரு தம்பி. நான் நடந்து போகிறேன், நீங்கள் தம்பியை கூப்பிட்டு வாங்க. சரி, நான் தம்பி கூப்பிட்டு வரேன். போயிட்டே வருவேன். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
போலாமாப்பா? வா வா. இப்போ வண்டியில் ஏறு. பின்னாடி ஏறிக்காரு. மட்டும் இங்கே இருக்கா? அக்கா நடந்தே போயிட்டா நம்மளை வண்டியில் வர சொல்லிட்டு. அந்த கார்னர் தானே? அந்த வீட்டுக்கு போகணும். ஸ்கூல் கிளம்பியாச்சா? அது கடிக்க கொடு. பேர் என்ன தெரில. பசங்களெல்லாம் ஸ்கூல் அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டு வேலைக்கு அனுப்புறதுக்கு ரோடுக்கு போயிட்டுருக்கேன். மெயின் ரோட்டில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மெயின் ரோட்டுக்கு 2 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெயின் ரோட்டுக்கு போயிட்டுருக்கேன் வண்டியிலே. பசங்க வேன் பாருங்கள், நம்ம பசங்க வேன் பின்னாடியே போயிட்டுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கும் அதே டைம் தான், டைம் ஆகிடுச்சு. பஸ்ஸும் போயிடும், அதே டைமுக்கு பஸ்ஸும் போயிடும். ஸோ வேனும் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களையும் பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு ஏறிப்பாங்க. நம்ம அப்படியே மெயின் ரோட்டில் விட்டுட்டு நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு வீட்டு வேலையை பார்க்கணும். நம்ம வீட்டுக்கு வர்ற வழியில் பாருங்கள், நம்ம அந்த 2 கிலோமீட்டர் சொன்னல மெயின் ரோடு, அந்த மெயின் ரோட்டில் வந்தோம்னா நிறைய மயிலுங்க. குறைஞ்சது ஒரு 6 மைல் 5 மைல் இருக்கும் நம்ம ஸ்ட்ரீட்லேயே, நம்ம வில்லேஜ்லேயே. அதில் இன்றைக்கி ஒரு மயில் அழகாக நெல்லை கொறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது உங்கள்கிட்ட காட்டலான்னு நான் வீடியோ எடுத்திருந்தேன். யாருமே இல்லை. இப்போ நம்ம இப்போ கிட்டே போனால் பறந்து ஓடி போயிடும். சரி இருக்கிற வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். அழகாக நெல்லை கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சரி நம்ம வில்லேஜ்லாம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில்லேஜ்லாம் பிடிச்சிருக்குங்களா? ஸோ இங்கெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ கொஞ்சம் பிரச்சனையால் விவசாயம்லாம் பண்ணலை, ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நானே விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தேன். 2 ஏக்கர் பயிர் வச்சுருக்கேன். நான் வீட்டுக்கு பின்னாடி 2 ஏக்கர் இருக்குங்க. அந்த வீட்டில் அந்த வயலில் தான் நான் வீடே கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து அவங்களெல்லாம் விட்டுட்டு அந்த மயிலையும் பார்த்துட்டு பாருங்கள், அம்மா வீட்டுக்கு போகிற ரோடு, இப்போ என்னோடய வீட்டுக்கு இதே போகிற ரோடு. ஸோ நம்ம கிராமம் காலையில் ஒரு 9 மணிக்கு எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ அந்த வெயிலில் அந்த கிளைமேட்டில் எப்படி பச்சை பசுமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லோரையும் அனுப்பி வச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டோடைய ரொட்டீன் ஒர்க்கை பார்க்க போகிறோம். அப்படியே வந்தாச்சு. எல்லாம் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக மணி 9 ஆகும். இப்போ தான் வீடெல்லாம் திறக்கிறேன். ஆக்சுவலி இவங்கெல்லாம் அனுப்பி வச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு பாத்திரம் வந்து கிடக்கும் பாருங்கள். காலையில் பசங்களை ஸ்கூல் அனுப்புறதுக்கு முன்னாடி நான் விளக்குனாலும் அவங்கள ஸ்கூல் அனுப்பிட்டு வந்து இன்னொரு யூனிட் நான் பாத்திரம் விளக்குற மாதிரி எனக்கு டைமிங் இந்த வீட்டில் செட் ஆகிருக்கு. கரெக்டாக மணி 9 ஆகுது. எல்லாம் போட்டபடி கிடக்கு. எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கெல்லாம் பார்க்கணும். ஸோ துணியெல்லாம் துவைக்கணுங்க. 3 நாளாக துவைக்காமல் கிடக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி வந்து இட்லி தோசைக்கெலாம் நான் வந்து மாவு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இனிமேல் பாருங்கள். ஃபுல்லாக ஃபைனல் வரைக்கும் வரும். நான் எப்படி ரெடி பண்ணி எப்படி அரைக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த அரிசி பேர் வந்து குண்டு அரிசின்னு சொல்லுவோம். இது வந்து நாங்களே எங்கள் வயல்லே பயிர் பண்ணது. அதில் போன வருஷம் எடுத்து வச்சு அரைச்சி வச்சது சாக்கில் அப்படியே இருக்குது. அதில் வந்து இந்த காப்பிடியால் பார்த்தீங்கன்னா 5 காப்பிடி நான் அரிசி எடுத்து 1 காப்பிடி நான் உளுந்து எடுத்துப்பேன். கடையில் விற்கிற அந்த தோல் உரிச்ச உளுந்து தான். அது கூட கொஞ்சமாக நான் வந்து வெந்தயம் சேர்த்துப்பேன். ஸோ 2யுமே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருவேன். மணி கரெக்டாக 9:15 ஊற வச்சேன் காலையில். இதை பாருங்க, அந்த வேஸ்ட்டு தண்ணி என்ன பண்ணுவேன்னா குடத்துல ஊற்றி வச்சுருவேன். நம்ம மாமியார் வீட்டில் கொண்டு போயிட்டு ஹஸ்பண்ட் வந்து மாட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதை கீழே வேஸ்ட் ஆக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஏர் கூலரில் தண்ணி பிடிச்சிட்டேன். வாஷிங் மிஷினில் துணி போட்டு விடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாம் கிச்சன் வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வாஷிங் மிஷினில் துணி மட்டும்தான் துவைக்கணும். பாருங்க, வாஷிங் மிஷினு போட்டு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டுனா, நம்ம ஒரு டேங்க் மேலே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டேங்க்கில் தண்ணி இல்லை. என்னடா இது, வாஷிங் மிஷின் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது, திரும்பி கட் ஆஃப் ஆகி நிற்கிது, தண்ணி உள்ளே எடுக்கவே இல்லைன்னு பார்த்தா மேலே தண்ணி இல்லைங்க.
சரின்னு கேட்டு வால்வு ஆன் பண்ணி விடலாம், தண்ணி மேலே போகுமேன்னு ஆன் பண்ண போனால் கேட்டு வால்வு உடச்சிக்கிச்சு. என்னால் மேலே தூக்க முடியல, உடச்சிக்கிச்சு. அது ஒன்றுமே பண்ண முடியல. பக்கத்து வீட்டிலேருந்து சித்தப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க பாருங்கள், அந்த கேட்டு வால்வு உடச்சிக்கிச்சு. அது மேலே திருப்புனா தான் தண்ணி மேலே டேங்க்குக்கு போகும். ஆக்சுவலி மோட்டரும் வீணாக போய் கிடக்கு, அதுவும் காயில் போயிடுச்சு, வீணாக போயிடுச்சு. பசங்க என்ன பண்ணிட்டாங்க, லைட்டு போடுறேன்னு சொல்லிட்டு இந்த மோட்ரு சுவிட்சை போட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. விடிய விடிய அந்த மோட்ரு ஓடி காயில் போய் வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பக்கத்து வீட்டில் தாத்தா வீட்டில் போயிட்டு ஏணி எடுத்துகிட்டு வந்து அந்த ஏணியில் ஓசை கொண்டு போயிட்டு மேலே தண்ணி வரும்னு சொல்லிட்டு ஓசை எடுத்துகிட்டு போய் வச்சு தண்ணி வந்துச்சு, லேசாக வந்துச்சு. மொண்டு ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி மேலே ஏறலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, குடத்தாலே தூக்கி கொண்டு போய் 10 குடத்தை ஊற்றி எப்படியாவது அந்த துணியை துவைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி 10 குடத்தை தூக்கி இருந்து ஊற்றலான்னு 10 குடத்துக்கிட்ட ஊற்றிட்டேங்க. மட்டின்னு ஒன்று மஞ்சள் கலரில் இருக்கும் பாருங்க, அது டேங்க் ஃபுல்லாக லிக்விட் ஆகி அது டேங்க் வாஷ் பண்ணுற ஆப்ஷன் இல்லாமல் இப்போ அது ஃபுல்லாக மட்டியாக இருக்குது. அது உள்ளே தண்ணி ஊற்றினாலும் நிற்கலை. அப்புறம் அம்மா வீட்டில் போயிட்டு அக்காவோட வாஷிங் மிஷின் அங்கே இருக்குங்க, ஏதோ ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது. அப்புறம் அக்கா மிஷின்லேயே லிக்விட் எடுத்துகிட்டு போயிட்டு துவைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து காய வைக்க வந்தேங்க. அப்போது ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஸோ இந்த ட்ரே பார்த்திங்கன்னா இதை வந்து வண்டிக்கு முன்னாடி வைக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மடியில் வச்சுக்கிட்டே நான் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தேன். வரும்போது அந்த டேர்னிங், பசங்க ஸ்கூல் வேணும் ஏறுவாங்க பாருங்க, அந்த டேர்னிங்கில் திரும்புகிறேன்னு இந்த ட்ரே போயிட்டு ஹேண்ட் பிரேக்கில் சாஞ்சி அதில் போயிட்டு நான் டைட்டாக அது கீழே விடக்கூடாதுன்னு அதையும் பிடிச்சிட்டு வண்டியை ஒத்த கையில் ஓட்டிகிட்டு திருப்பி போய் நானும் அந்த துணியும் கீழே விழுந்து வண்டியும் கீழே விழுந்து ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. உடனே அப்புறம் எழுந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வண்டி கொஞ்சம் அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. சைடில் ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகி முட்டியில் கொஞ்சம் கால் முட்டியில் கொஞ்சம் அடிபட்டுருச்சுங்க. மற்றபடி ஒன்றும் ஆகலை. இந்த ட்ரைவுக்கு ஒன்றும் ஆகலைங்க, இந்த ட்ரைவுக்கு எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் ஏன்னா போகும்போது லெக்காக எடுத்துகிட்டு போயிட்டேன் துணியை, வரும்போது ஈர துணி இல்லைங்க, துவச்சி கொண்டுட்டு வந்த துணிங்கிறதுனால அது வெயிட் தாங்கலை. நானும் ஒரு கையால் எப்படியே திருப்பிடலான்னு வண்டியை முன்னாடி வச்சுக்கிட்டு திருப்பி பார்த்தேன், முடியல. ஆக்சுவலி இந்த வாஷிங் மிஷின் வந்து மஞ்சள் கலர் அந்த மட்டி வந்து அந்த சல்லடையிலலாம் அடைச்சிக்கிட்டு தண்ணி உள்ளார வாஷிங் மிஷின் உள்ள தண்ணி இறங்கவே இல்லை. சரின்னு இருக்கிற டூல்ஸ்லாம் எடுத்து நானும் சரி பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் செட் ஆகலைங்க. எனக்கும் வந்து உட்காந்து துவைக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. அதனால் சரி இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன். 10 குடம் தண்ணி ஊற்ற போய் 2 காலும் வலிக்குதுங்க. குறைஞ்சது 10 டைம் மேலே ஏறி இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரின்ட்டு இந்த போஸ்லாம் அறுத்து இது உள்ளாது பைப்பை விட்டு மேலே தண்ணி ஏற்றி பார்க்கலான்னு பார்த்தா மேலே தண்ணி ஏறவே இல்லை. ஸோ அவங்க வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் தான் சரி பண்ணணும், அதோட அப்படியே கிடக்குது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டே எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக போச்சு. எனக்கு ஏன்னா ஒரு வீட்டில் துணிலாம் துவைக்காமல் கிடந்துச்சுன்னா அது நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். கரெக்டாக எல்லா வேலையும் ப்ராப்பராக போய்கிட்டே இருந்தால் தான் அது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். பாருங்கள், 1:30 மணிக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு துணி துவைச்சிட்டு 1:30 மணிக்கு வந்து நான் காய வைக்கிறேன். காலையிலேருந்து அந்த தண்ணி டேங்கில் ஏற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அம்மா வந்து ஒரு 3 மணிக்கா ஃபோன் பண்ணி வா சாப்பிட்டுட்டு போகலாம், இன்றைக்கி அமாவாசை படைச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு போகலான்னு கூப்பிட்டாங்க. சரின்னு நானுங்க விழுந்து வண்டியிலேருந்து கீழே விழுந்தது ஒன்று, 10 குடம் தண்ணி ஊற்றுனது ஒன்று, ரொம்ப ஹெல்த்தும் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் சமைக்கவும் முடியல. காலையில் செஞ்ச பிரியாணி கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் அம்மா வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 4 மணிக்கு வந்து மாவு அரைக்கணுங்க. காலையிலே வேறு இட்லிக்கு வேறு ஊற வச்சுட்டேன். இப்படி அடிபட்டும் கிடக்கிறேன், தண்ணி ஊற்ற போய் காலும் வலிக்குது, என்ன தான் செய்கிறது, இதை எப்படி அரைச்சி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து எப்படியாவது எழுந்து செஞ்சிரு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே எழுந்து ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரை நல்லா கழுவிட்டு உளுந்து அரிசியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள் உளுந்து வந்து போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணி இப்போ உளுந்து போட்டு விட்டுட்டு அது ஓடிட்டுருக்கு. நம்ம வந்து தண்ணி சைடில் வச்சுக்கணும், உளுந்து அரைக்கிறதுக்கு நல்ல தண்ணி வச்சுக்கணும், கை கழுவுறதுக்கு ஒரு ஜக்கில் தனியாக ஒரு அழுக்கு தண்ணி ஒன்று வச்சுக்கணும். இப்போ கரெக்டாக பாருங்கள் ஓடிட்டுருக்கு. இப்போ நான் வந்து 1 காப்படி யூஸ் பண்ணுறதுனால நான் அந்த 1 காப்படி ஒரே கல்லில் போட்டுருவேன். அரிசி வந்து அதுவும் ஒரே டைமாக போட்டுருவேன், ஏன்னா நம்ம கிரைண்டர் கொஞ்சம் பெரிய கிரைண்டரு. மாவு கரைச்சி வைக்கிறதுக்கு ஒரு வாளி வந்து கழுவி கொண்டு வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அது மாவு ஆகிற வரைக்கும், அந்த உளுந்துலேருந்து கொஞ்சம் பக்குவம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சுற்றிலும் வழித்து விட்டுகிட்டே இருந்து ஃபைனலாக நமக்கு உளுந்து ரெடி ஆகிடும்.
இப்போ அரிசியும் பார்த்தீங்கன்னா அலசி கொண்டு வந்து வச்சுட்டேன். 5 காப்படி அரிசி 1 காப்படி உளுந்து. ஸோ எனக்கு இந்த மெஷர்மெண்ட் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பார்ப்பீங்க மாவு எந்த அளவு வந்திருக்கு பாருங்கள், நல்லா அரைஞ்சி வந்துகிட்டே இருக்குது. எனக்கு இந்த மாவு அரைகிறதுக்கு வந்து ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துக்குது. அரிசி அரைக்கிறதுக்கு எனக்கு 1 ஹவர் எடுத்துக்குது. இதோட ப்ராசஸ் ஒர்க் மட்டும் எனக்கு ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எடுத்துக்குதுங்க. இப்படி நான் அரைக்கும் போதே எனக்கு 3 days 4 days வருது இந்த மாவு வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு. தோசையாகவும் இருக்கட்டும், இட்லியாகவும் இருக்கட்டும். ஸோ பாருங்கள் எப்படி நல்லா மாவு மஞ்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து 10 வருஷமாக இட்லிக்கு தோசைக்கு மாவு இப்படி தான் அரைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து உளுந்து நாங்களாகவே வரப்பில் விரைச்சது, இந்த மாதிரி நாங்களாம் வயலில் விவசாயம் பண்ண தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ விவசாயம் இல்லாதனால இப்போ கடையில் தான் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம உளுந்தையே நான் எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து தோலை உரிச்சிட்டு வந்தேன். தோலை உரிக்கிறதுக்கு வந்து கிலோவுக்கு 25 ரூபா என்னமோ வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இப்போ வந்து உளுந்து மாவு வந்து நல்லா வழிச்சிட்டு அடுத்து அரிசி போட்டு விட்டுருக்கேன். பாருங்கள், உளுத்த மாவு ரெடி, அரைச்சாச்சு. அதுக்கு அடுத்து அரிசி போட்டு விட்டால் அது எனக்கு கஷ்டம் கிடையாது. அரிசிக்கிட்ட நம்ம அதிகமாக போகணுன்னு அவசியம் இல்லை. உளுந்து அரைக்கும் போது மட்டும் நம்ம வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கணும். அரிசினா அது கரெக்டாக மஞ்சி கரெக்டாக வந்துடும். அது அரைஞ்சிட்டு இருக்கும்போதே பசங்க வேணும் அந்த சவுண்டு கேட்டுது. பசங்களை போய் கூட்டிகிட்டு வரலான்னு போனேன். ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ அப்படியே பசங்களை கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கு வரணும். இந்த நம்ம ஸ்ட்ரீட்டில் என்ன பைப் லைன் ரெடி பண்ணலைங்க, அது ரெடி பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஹாய் எங்கள் மிஸ்ஸு கேட்டாங்க மரகதான் இதான் காளானா, எங்கள் அம்மா நிறைய போட்டுருந்தாங்க, இதான் காளானா, இதான் காளான் பிரியாணி அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சோண்டு காளான் தின்னாங்களா, நினச்சி உன்னோட வேலை இதெல்லாம் எதுலேருந்து அதெல்லாம் எடுத்து வைக்கணும். என்னெல்லாம் பசங்க வந்து அவங்க எடுத்துகிட்டு போன பிரியாணியை பற்றி ரிசல்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேம்மான்னு சொல்லிட்டு அதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சரி அரிசி மாவை வச்சிடலான்னு சொல்லிட்டு அரிசி மாவு மஞ்சிச்சு பசங்க வந்ததும். ஸோ 4 மணிக்கு போட்டிருந்தேன், பசங்க 5 மணிக்கு வந்தாங்க. பாருங்கள், 1 hour 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ கிரைண்டர்லாம் கழுவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும். உப்பு அதிகமாக போடக்கூடாது, மீடியமாக தான் போடணும். உப்பு நம்ம அதிகமாக போட்டோம்னா புளிப்புத்தன்மை அதிகமாகிடும். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா புளிப்புத்தன்மையும் கம்மியாக இருக்கும், நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ காலையில் வந்து ஒரு பக்கம் சுண்டல் வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பாருங்கள் இட்லி மாவு புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நான் இட்லி ஊற்றி வச்சிட்ருக்கேன். நான் ஓவராக மாவு புளிக்க வைக்கல, பாதி ராத்திரியில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இப்போ ஒரு பக்கம் இட்லி வந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் சுண்டல் கறி, எப்படி சொல்லுதுன்னா அது கடலைக்கறின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குருமா நான் வைக்கிறேன். என் சட்னிலாம் வைக்கல, குருமா தான் வைக்கிறேன். ஸோ இப்படி தாங்க இந்த டே போச்சு. ரொம்ப மோசமாக போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.